என்ன வினோத், இந்த வாரம் பயங்கரமான படம் தேவாரா பார்ட் 1. ஆமா, பார்ட் 2 வரைக்கும் தாங்குமா? கண்டிப்பா தாங்காது. சரி, படத்தோடைய ஒன்லைன் என்ன சொல்லு. அதாவது நம்ம ஜூனியர் என்டிஆர், அப்புறம் சைஃப் அலி கான், கலையரசன், இவங்க எல்லாரும் செங்கடல் கரையோரமாக இருக்கிற ஒரு மலை கிராமத்தில் இருக்காங்க. அவங்களோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செங்கடல் வழியாக போகிற கார்கோ ஷிப்ஸ் அதில் சட்டவிரோதமாக பல கூட்ஸ் வந்து ஸ்மகிள் பண்ணுறாங்க. அது வந்து ஹார்பருக்கு போச்சுன்னா மாட்டிக்கும். ஸோ அதனால இவங்க நடுக்கடல்லையே அந்த பொருளெல்லாம் கடத்திட்டு வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கே கொடுத்துருவாங்க. எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நியாயம், அதனை கடத்திட்டு வந்து சம்பந்தப்பட்டவனுக்கே கொடுக்கறது புரியல. நம்ம அந்த கேப்டனுக்கு தெரியாமல் கடத்திட்டு வந்து கொடுக்குறாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? ப்ரொடியூசருக்கு தெரியாம இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க, ப்ரொடியூசருக்கு தெரியாம ஒரு கதை பண்ணியிருக்காங்கிற மாதிரி இருக்கு. நீ சொல்றது ஆனால் புரியலையே. கேப்டனுக்கு தெரியாமையாடா உள்ள ஏத்தி இருப்பாங்க. லாஜிக்கெல்லாம் பார்த்தா இந்த படத்தை பார்க்கவே முடியாது. ஸோ லாஜிக்கை வந்து நீங்கள் எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இவங்க கடத்திட்டு வந்த பொருள்னாலே இவங்க கிராமத்துக்கு ஆபத்து வருது. சரி. ஸோ அப்போதான் வந்து ஜூனியர் என்டிஆர் உணர்றாரு. அதாவது நம்மளோட முன்னோர்கள்லாம் இதை பண்ணாங்க. அவங்க வந்து வெள்ளைக்காரன் இந்தியா விட்டு கொள்ளையடிச்சிட்டு போன பொருட்கள் எல்லாம், வெல்த் எல்லாத்தையும் ஷிப்பில் எடுத்துகிட்டு போகிறப்ப நம்ம முன்னோர்கள் வந்து அதை கொள்ளையடிச்சிட்டு வந்து திரும்ப இந்திய மக்களுக்கே திருப்பி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம வந்து இப்படி வந்து மக்களுக்கு பாதிக்கிற மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த கட்டத்தில் ஜூனியர் என்டிஆர் திருந்திடுறாரு. ஆனால் சைஃப் அலி கான் இதை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்க போறாங்க, அதானே? நீ சொல்லி முடிக்க வர்றியா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதா தேவரா படத்தோட மீதி கதை. இந்த படத்துல வந்து பயங்கரமான ஸ்டார் கேஸ்ட்ல இருக்காங்க. ஸ்டெல்லாரான பெர்ஃபார்மன்ஸா? அதாவது ஜூனியர் என்டிஆர் வந்து டபுள் ரோல் பண்ணியிருக்காரு. எப்படி 30 வயசுல அப்பா 37 வயசுல பையன் அந்த மாதிரியா? அந்த மாதிரி கிடையாது. வேட்டி சட்டை போட்டிருந்தா அப்பா, பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தா பையன். நல்ல வித்தியாசம், அருமையான வித்தியாசம், சூப்பர். ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கான பெர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. பல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறாரு. டான்ஸுமே ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காரு. அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு. எனக்கு வந்து இவ்வளோ நாள் நான் அவர் படம் பெருசாக பார்த்ததில்லை, இன்னைக்கு தான் பார்க்குறேன். ரொம்ப ஈஸியாக டான்ஸ் ஆடுறாரு. நல்லா இருந்துச்சு அவரோட டான்ஸ் எல்லாம். தம்மு படத்துலேயே மம்மு சாப்பிட்ட குழந்தை மாதிரி ஆடுவார். அது எனக்கு தெரியல. மற்றபடி ஆக்டிங் அப்படின்னு பார்த்தா சைஃப் அலி கான் ஒரு ஸ்டோன் ஃபேஸாகவே படம் ஃபுல்லாக இருக்கார். பெருசாக அவருக்கு டைலாகும் இல்லை. ஒரு கட்டத்தில் அவரே கடுப்பாகி எல்லாத்தையும் நீயே பேசிட்டேன்னா நாங்கள் என்னத்த பேசுறது அப்படின்னு சொல்லி நேராக வந்து நம்ம ஜூனியர் என்டிஆர்ட்டே சொல்லிடுறாரு. ஆனால் அங்கே பாருங்க, கலையரசன் கொஞ்சம் சுதாரிச்சிடுறாரு. இதுக்கு மேல இருந்தா நம்ம உயிரோட வச்சுக்க மாட்டோம், நம்ம போட்டு தள்ளிடுவானுன்னு அவரே வாலண்டியரா செத்துறாரு. இல்ல, எப்படி அவருக்கு தெரியும் நம்ம படம் ஃபுல்லா வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த சீன்ல இருந்த மிச்சம் எல்லா டைலாகையும் வாலண்டியர் அவரே பேசி முடிச்சிடுறாரு. அப்பவும் சைஃப் அலி கான் பாவம் பரிதாபமா டைலாக் இல்லாம அப்படியே ஸ்டோன் பேஸாவே நிக்கிறாரு. என்ன பண்றது? பிரகாஷ்ராஜ் இந்த படத்துல என்ன பண்றாரு? பிரகாஷ்ராஜ் வந்து கேஜிஎஃப்ல என்ன பண்ணாரு? கதை சொல்றாரா? ஆமா, ரொம்ப பெரிய கதை சாமி. ரத்தத்தால கடல் மொத்தம் சிகப்பான கதை. இந்த படத்துல ஜான்வி கபூர் என்ன பண்றாங்க? அவங்க செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங்க்கு வராங்க, அப்புறம் 2 சீன், அவ்வளவுதான் அவங்களோட ஸ்கோப்பு. ப்ராபப்லி பார்ட் 2ல கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குமா என்னன்னு நமக்கு தெரியல. இந்த பாட்டுல வந்து ஹீரோவோட முட்டி மிதிக்கிற மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாங்க. அடுத்த பார்ட்ல ஹீரோ கழுத்து மிதிக்கிற மாதிரி ஏதோ பண்ணாங்கன்னா ஒரு திருப்பங்கள் இருக்கும். அவனுக்கு அவங்க அப்பா உருவம் வந்திருக்கே தவிர அவர் வீரம் வரல. பட் அந்த ஒரு 10 நிமிஷமும் அவங்க வந்து எவ்வளவு கிளாமரை அள்ளி தெளிக்க முடியுமோ அவ்வளவு தெளிச்சிருந்தாங்க. அப்படியும் ஒன்றும் பெருசா ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தெரியல. அது ஆடியன்ஸ் தான் கேட்கணும், ஏன் இம்ப்ரெஸ் ஆகல? எல்லாம் பார்க்குற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. படம் ஓவராலா எப்படி? படம் ஓவராலா தெலுங்கு சினிமானாலே அவங்களோட மேக்கிங் தான். ஸோ ஏற்கனவே பார்த்த கதையாக தான் இருக்கும். லாஜிக்கும் பெருசாக நம்ம வந்து பார்க்க முடியாது. அவங்களோட மேக்கிங்கில் தான் அவங்க நம்மளை மிரட்டுவாங்க. இந்த படத்துலையும் சில இடங்கள்ல அவங்களோட மேக்கிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் சில இடத்துல கொஞ்சம் சொதப்பல் தான். அதே மாதிரி எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும் தெலுங்கு சினிமாவில். ஆனால் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் மிக்சட் தான். சில இடத்துல வந்து நல்லா கனெக்ட் ஆகுது, ஆனால் சில இடத்துல வந்து நமக்கு ரொம்ப பார்த்த சீனாகவே இருக்குது. ஆல்ரெடி வந்து இந்த ஊரை கொள்ளையடிச்சிட்டு வந்து மக்களுக்காக கொடுக்குற அதே ஹீரோ சென்டிமெண்ட்ஸ், நீ படிச்சு நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற வர சென்டிமெண்ட்ஸ்லாம் நம்ம பல படத்தில் பார்த்துட்டோம். அதனாலேயே வந்து நமக்கு பெருசாக அதை ஒட்டலை. அதாவது இந்த படத்துல லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே. ஆமாம். எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது ஃபர்ஸ்ட் சீன்லேருந்தே நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆயிடணும்.
ம். ஏன்னா நம்ம சுறா படத்தோட இன்ட்ரடக்ஷன் சீன் பார்த்துருப்போம். ஆமா டால்ஃபின் எல்லாம் அப்படியே இமிடேட் பண்ணியிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான இன்ட்ரடக்ஷன் சீன் தான் இந்த படத்துலையும். இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஸோ இவர் இந்த கார்கோ ஷிப்ஸ்ல இருந்து பொருள் எல்லாம் கடத்துவாங்க. ஸோ இந்த கண்டெய்னர் மேலாம் அப்படியே ஓடுவாங்க 10-15 பேர். கீழே வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சவுண்ட் இவங்களுக்கு கேட்கவே கேட்காது. ஏன்னா வந்து செவடுங்களாம் இருப்பாங்க. அப்புறம் இவனுங்க வந்து ஒரு மனுஷனால எவ்வளோ தூரம் குதிக்க முடியும்? ஒரு 10 மீட்டர் குதிக்க முடியுமா? முயற்சி பண்ணணும், ப்ராக்டிஸ் எடுக்கணும். இவங்க அப்படி எல்லாம் கிடையாது. இவங்க வந்து 30-40 மீட்டர்லாம் அசால்ட்டா அப்படியே சத்தமே இல்லாம அப்படியே அசால்ட்டா குதிச்சு குருவி வகையறான்னு நினைக்கிறேன். குறிப்பா ஒரு ஃபைட் சீனை பத்தி நம்ம பேசி ஆகணும். அதாவது ஃபயரா ஒரு ஃபைட் சீன் வேணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க போல தெரியுது. ஸோ அதுக்கு தெலுங்கு சினிமால என்ன பண்ணுவாங்க, செட்டே எரிச்சு விட்டுட்டு அதுல ஒரு ஃபைட் சீன் வைப்பானுங்க. இந்த படத்துல அப்படி எல்லாம் பண்ணல. இந்த படத்துல சைஃப் அலிகான் அண்ட் நம்ம என்டிஆரோட கையில வந்து நெருப்பு வச்சிடுறாங்க. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் எரிஞ்சுட்டே இருக்கு. இவங்க வந்து அப்படியே ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா விடிய விடிய ஃபைட் பண்றாங்க. நெருப்பு கொஞ்ச நேரத்துல அணைஞ்சிருதுன்னு வைங்க. ஆனா ஃபைட் என்னமோ அப்படியே விடிய விடிய நடக்குது. அதை முடிச்ச அந்த டைலாக் தான் செம்மையா இருந்துச்சு. என்னன்னு சூரியனுக்கே இவங்க பண்ற ஃபைட்டை பார்க்கணும்னு ஆசை போல, அதனாலதான் அதுவே வந்துருச்சு அப்படின்னு. நம்ம இந்திய சினிமாலேயே ஏன் வேர்ல்டு சினிமாலேயே குதிரை ஓட்டி பார்த்துருப்போம், யானை மேலே உட்காந்து ஓட்டி பார்த்துருப்போம். ஏன் ஒரு நம்ம கமல் சார் வந்து அந்த பஃபலோ மேலே கூட ஓட்டி இருக்காங்க. அந்த இதுல மருதநாயகன் ட்ரைலர்ல எல்லாம் இருக்கும். ஆனா சுறாவை ஓட்டி பார்த்துருக்கீங்களா? சுறாவா? இந்த படத்துல நம்ம ஹீரோ வந்து சுறாவே ஓட்டுறாரு. சுறா? எஸ், சுறா கடல்ல போயிட்டு இருக்கோம். யா இன்னும் எப்படி கடலுக்குள்ள இவர் போயிடுவார்ல. சரி, போய் அக்வாமேனுக்கே சவால் விடும் வகையில் வழக்கமா தெலுங்கு சினிமா படத்துல வில்லன் தான் முட்டாளா இருப்பானுங்க. இந்த படத்துல வில்லனோட அடியாட்களும் பயங்கர முட்டாளா இருக்கானுங்க. அதாவது ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து சைஃப் அலிகான் வர்சஸ் தேவரான்ற மாதிரி ஒரு ஃபைட் சீன் வர மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணுவானுங்க, வில்லனோட ஒரு அடியாள் வந்து சைஃப் அலிகான் கையை உடச்சு விட்டுருவான். அண்ணே, நீ வந்து நாளைக்கு சண்டைக்கு போனேன்னா உன் கையால தான் தேவரா சாவான், ஆனா உன் கையில அவன் சாகக்கூடாது, என் கையால தான் அவன் சாகணும், அதனாலதான் அவன் கையை உடைச்சிட்டான், மன்னிச்சிருந்தேன் அப்படின்மா. இந்த மாதிரி நீ எந்த படத்துல பாத்திருக்கியா? வில்லனை எதிர்த்து பேசி அடிச்சு கையை உடைக்கிற அடியாள். அதாவது அடியாள்னு அவனை சொல்லிட முடியாது. அவனும் வந்து தேவரானால பாதிக்கப்பட்ட இன்னொரு ஆள். எக்ஸ். அவன் வந்து என் கையில தான் தேவரா சாகணும், உங்க கையில சாகக்கூடாதுன்னு சொல்லி சைஃப் அலிகான் கையே உடைச்சிருவான். இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருந்துச்சு. தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ப்ராபப்ளி பயங்கர எமோஷனலா இருந்திருக்கலாம். அப்புறம் தேவரா வந்து ஊர் மக்களுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் விடுவாரு. எனக்கு புரியல, எதுக்கு போடணும்? உனக்கு புரிய வேணாம், படம் பார்த்தவங்களுக்கு புரியும். ஊர் மக்களுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் அதெல்லாம் கூட ஓகே. ஆனா கிளைமேக்ஸ்ல அவருக்கு அவரே எக்ஸ்போர்ட் கிட்டாரு பாத்தியா, அதுதான் என்னால மன்னிக்கவே முடியாது. எப்படி போடுவார் அவரு? அது நீ படம் பார்த்து தெரிஞ்சுக்க. நல்ல காமெடியா இருக்கும், நீங்க வந்து நல்லா சிரிக்கலாம். சரி, அது விடுங்க. அப்புறம் அந்த இது பத்தி சொல்லுங்க. எது? நம்ம அனிருத் மியூசிக். ஓகே, அனிருத்தோட மியூசிக் வந்து தியேட்டர்ல கேட்கறப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா மனசுல எதுவுமே நிக்கல. அதுவும் இந்த தேவரோட பிஜிஎம் கேட்கறப்ப நமக்கு திடீர்னு பேடாசுமா பாட்டு வந்து பின்னாடி நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சு நம்ம பேக்ரவுண்ட்ல. ஏன்னு தெரியல, பாட்டு ஒரே மாதிரி இருக்கா இல்ல ஒரே மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. திடீர்னு நமக்கு வந்து பேட் ஆசுமா பாட்டு வந்து நம்ம மண்டையில ஓடுது. ஒரே மாதிரி பீட்ஸ் எல்லாம் அதே தான். ஸோ மொத்தத்துல தேவாரா பேருவாரா? அதாவது டிசிக்கு ஒரு அக்வாமேன் அப்படின்னா நம்ம டோலிவுட்டுக்கு ஒரு தேவாரா. ஆனா தமிழ் ஆடியன்ஸுக்கு அவர் தேருவாரா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். சில இடத்துல வந்து நம்மளை பிரமிக்க வச்சாலும் சில இடத்துல வந்து நம்மளை ரொம்ப கடுப்பேற்றுது.